வணக்கம். நான் அருள்மொழி. இந்த ஆர்எஸ்எஸ் ஏவி விட்ட ஞமலியான சீமான் வெறி பிடித்து கத்தி கொண்டிருக்கிறான். என்னை வெறியாத்தாதீங்கன்னு அவனே சொல்கிறான். சமூக நீதிக்கும் தந்தை பெரியாருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்குறான். இடஒதுக்கீடு யாரால் வந்தது அப்படின்னு கேட்குறான். இந்த வரலாறு தெரியுமா தெரியாதா, இல்லை இது போல் அதாவது தூங்குறவங்கள எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எழுப்ப முடியாது. இவன் தூங்குற மாதிரி நடிக்கிறான். அவங்களுடைய முதலாளிகள், ஆர்எஸ்எஸ் முதலாளிகள் சொல்கிறபடி நடிக்கிறான். அதுக்காக கத்தி ஆவேசப்பட்டு கூச்சல் போடுறான். உண்மை தெரிஞ்சும் அவன் யாருக்கும் தெரியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு எதையாவது ஒன்று கத்திக்கிட்டு இருக்கான். இடஒதுக்கீட்டுக்கும் பெரியாருக்கும் என்ன சம்பந்தம், இடஒதுக்கீட்டுக்கும் ஆணைமுத்துவுக்கும் தான் சம்பந்தம் அப்படின்றான். இவனுக்கு சம்பகம் துரைராஜன் வழக்குன்னா என்னன்னு தெரியுமா, கம்யூனல் ஜீவோன்னா என்னன்னு தெரியுமா, அந்த கம்யூனல் ஜீவோவை ரத்து செஞ்சப்போ நடந்த போராட்டங்கள் பற்றி தெரியுமா, அதை பற்றி நேரு முதல் சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்தப்போ அதில் சென்னையில் நடைபெற்ற சில நிகழ்வுகள் இந்த திருத்தத்திற்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது அப்படின்னு குறிப்பிட்டது. தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும், அதாவது திராவிடர் கழகமும் திமுகவும் இணைந்து போராடிய அந்த போராட்டம் இந்தியா முழுவதும் எதிரொலித்தது. கம்யூனல் ஜீவோவை ரத்து செய்த காரணத்தால் பிற்படுத்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்காமல் போய்விடும் என்பதை அறிந்த தந்தை பெரியார், ஒன்று அரசியல் சட்டத்தை திருத்துங்கள், இல்லை என்றால் திராவிடஸ்தான் வேண்டும் என்று கோரிக்கை வைத்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார். அதன் பிறகுதான் அந்த சட்ட திருத்தத்தில் இந்த இடஒதுக்கீடு சம்பந்தமான சட்ட திருத்தமும் சேர்க்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. அதன் பிறகுதான் மாநிலங்கள் அவரவர்களுக்கு ஏற்ற வகையில் இடஒதுக்கீடு செய்து கொள்ள சட்டம் நிறைவேற்ற அனுமதி அளித்தது. அப்படித்தான் ஏற்கனவே கம்யூனல் ஜீவோ வெறும் அரசாணையாக இருந்ததை சட்டமாக ஆக்குவதற்கு போராடியவர் தந்தை பெரியார். இதுதான் சமூக நீதி வரலாறு. இவனுக்கு என்ன தெரியும்னு தெரியல, இல்லை அந்த அவங்க போடுற அந்த எலும்பு துண்டில் அவ்வளோ போதை இருக்கு போல இருக்கு. போதையில் புத்தி தடுமாறி கத்துன்னு கத்துறான். எப்படியாவது திமுகவை இந்த முறை ஆட்சியில் இருந்து அகற்றினோம், வர 2026 தேர்தலில் திமுகவுக்கு எதிராக மக்கள் வாக்களிக்கணுன்றதுக்காக இவன் என்னென்னமோ பேசி கத்திட்டு இருக்கிறான். ஆனால் பொதுமக்கள் இவன் கத்துறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஓவர் சத்தம், இந்த சத்தத்தினால இது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சில பேர் நினைப்பாங்களோ அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த விளக்கத்தெல்லாம் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதனால் இடஒதுக்கீடு சமூக நீதி அப்படின்னாலே தந்தை பெரியார் தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஆணைமுத்து ஐயா இன்னைக்கு இல்லை, அவர் இருந்தாருனாக்கா இவனை எதால் அடிப்பாருன்னு தெரியல. அந்த 27% இடஒதுக்கீட்டுக்காக ஆணைமுத்து ஐயாவும் மிக முக்கிய பங்காற்றினார் என்பது மறுக்க முடியாது. அது வேற. இந்த ஒட்டுமொத்தமாக இந்த மாநில அரசுகளில் சட்டம் இயற்றும் அந்த அதிகாரம், இடஒதுக்கீட்டுக்கான அதிகாரம், இந்த 27% இடஒதுக்கீடுன்றது ஒன்றிய அரசுல இடஒதுக்கீடு. இதுக்கு அதுக்குமே வித்தியாசம் தெரியாத இந்த நாய் குலைச்சிக்கிட்டு இருக்குது. அதனால் இந்த நாய் வாயை யாராவது கட்டி வைங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி.